வெல்கம் டு மெட்ராஸ் வீட்டு சமையல். டாப் ரோஸ் இது ஒரு ஆர்கானிக் உரம் தான். அதாவது ஏஜ்டு பர்சன் ரொம்ப மெயின்டைன் பண்ண முடியாது ரோஜா செடிகள், இது கண்டிப்பாக இதை வந்து ரோஜா செடிகளுக்கு பயன்படுத்தும் போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி யூஸ் பண்ணுறது, இதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். டாப் ரோஸில் என்னென்ன கலந்துருக்குன்னு பார்க்கலாமா? அமினோ ஆசிடு, ஹியூமிக் ஆசிட், ஃபார்ம் யார்ட் மேனூர், நீம் கேக், ஆயில் மிக்சர், ஃபில்லர்ஸ், இதுதான் இருக்குது இதில். ஸோ இதில் கலந்துருக்கிறதெல்லாம் பார்க்கும்போது ஆர்கானிக் மாதிரி தான் தெரியுது. ரிசல்ட் வந்து சூப்பராக இருக்குது. செடியோட க்ரோத்தாக இருக்கட்டும், பூக்கள் வைக்கிறதா இருக்கட்டும், ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. வாங்க இது எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். பாருங்கள், ஆஷ் கலர், அதாவது சாம்பல் கலரில் தான் இருக்குது இது. இந்த ஸ்பூனோட அளவு வந்து ஒரு டீஸ்பூன், ஒரு 12 இன்ச்சு பாட்டுக்கு ஒரு டீஸ்பூன் கொடுக்கலாம். 6 இன்ச்சு பாட்டாக இருந்தால் அரை டீஸ்பூன் கொடுக்கலாம். அதோட 12 இன்ச்சு பாட்டோட பெருசாக இருந்ததுன்னா 1.5 டீஸ்பூன் அந்த மாதிரி கொடுக்கலாம். நீங்கள் நார்மலாக வந்து வீக்லி ஒன்ஸ் கொடுக்கலாம், நார்மல் கிளைமேட். அப்போது ஒருவேளை ரொம்ப சம்மர், பீக் சம்மர் இருக்குது அப்படின்னா 15 நாளைக்கு ஒரு டைம் கொடுத்தா கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இந்த செடிக்கு தான் நான் இப்போ கொடுக்க போகிறேன். ஆல்ரெடி இதில் வந்து மொட்டுக்கள் இருக்குது, ஒரு 4 மொட்டுக்கள் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து எப்போதுமே நம்ம உரம் கொடுக்கும்போது அதோட மண்ணை வந்து நல்லா கிளறி விட்டுடணும். ஏதாவது களை செடிகள் இருந்தது அப்படின்னா அதெல்லாம் ரிமூவ் பண்ணிடணும். பாருங்கள், நல்லா கொத்தி விட்டுட்டேன். ஒரு ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன் நான். இந்த செடியோ தொட்டியோட ஓரமாக போடுறேன். எப்போதுமே வேர் பக்கத்தில் போடவே கூடாது. இந்த மாதிரி செடியோட ஓரமாக போட்டால் தான் வேருக்கு வந்து பாதிப்பாக இருக்காது. ஆர்கானிக் உரமாக இருந்தாலும் சரி, இன்ஆர்கானிக் உரமாக இருந்தாலும் சரி கொடுத்துட்டு நல்லா மண்ணோடு இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுடணும். அவ்வளோதாங்க. முக்கியமாக இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, புதுசாக பாட் பண்ண செடி இப்போ நீங்கள் வாங்கி நடவு செஞ்சு ஒரு வாரம் தான் ஆயிருக்குன்னா இந்த ஃபெர்டிலைசர் வந்து கொடுக்க வேணாம், அவங்களே வந்து பேக்கெட்டில் போட்டிருக்காங்க. கொஞ்சம் நடவு செஞ்சு துளிர்லாம் வந்துடுது இல்லைங்களா, நல்லா துளிர் எடுக்க ஆரம்பிச்சது, இந்த மண்ணுக்கு செட் ஆகிடுதுன்னு உங்களுக்கு தெரியும். அப்போ நீங்கள் கொடுக்கலாம். அப்பயுமே வந்து புது செடிகளுக்கு வந்து அவங்க சொல்லியிருக்க அளவுகளை விட கம்மியாக கொடுங்க. இப்போது ஒரு டீஸ்பூன் சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு அரை டீஸ்பூன் கொடுங்க. அது செட் ஆகிடுச்சு அப்படின்னா வேணால் ஒரு டீஸ்பூன் கொடுக்கலாம். எப்போதுமே உரம் கொடுக்கும்போது சாயங்கால நேரத்தில் கொடுங்க. ஏன்னா காலையில் கூட வந்து வெயில் வர சான்ஸ் இருக்குது இல்லையா, ஒரு 2 மணி நேரம் கழித்து நீங்கள் காலையில் கொடுத்ததுக்கப்புறம் அது ஏதாவது செடியை எஃபெக்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. அதனால் பாருங்கள், இப்போ தண்ணி கொடுத்துட்றேன் நான். நல்ல தண்ணி வந்து ட்ரைனேஜ் ஹோல் வழியாக வெளியில் போகிற மாதிரி கொடுங்க. நான் வந்து 1 லிட்டர் அளவு தண்ணி கொடுத்துருக்கேன் இந்த செடிக்கு. இது கட்டியாக இருக்குன்னு கவலைப்பட தேவையில்லை. ஸோ அது இப்படி கையில் க்ரஷ் பண்ணால் பவுடர் ஆகிடுது. அதே மாதிரி வெயிலில் வைக்க வேண்டாம், நிழல் பாங்கான இடத்துல நல்லா ஏர் டைட்டான ஒரு பாக்ஸில் மூடி வச்சுக்கோங்க. தண்ணிலாம் படாத மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ வந்து ரொம்ப நாள் வச்சு பயன்படுத்தலாம். நான் வந்து லோக்கல் நர்சரியில் தான் வாங்கினேன். இது லோக்கல் நர்சரியில் கிடைக்கிறதில்லன்னு சொல்கிறாங்க. மும்பை தான் மேனுஃபேக்சரிங், மார்க்கெட்டிங் எல்லாமே. இந்திரா கார்டனில் தான் வாங்கினேன். 500 1/2 கிலோ பேக்கெட்டில் தான் கிடைக்கிது. 1/2 கிலோ வந்து 125 ரூபான்னு சொல்லி வாங்கினேன் நான். நீங்கள் இந்திரா கார்டனில் கேட்டிங்கன்னா கொரியர் கூட அமுச்சு விடுறாங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லணும், ஒரு சிலர்லாம் வயசானவங்களாக இருப்பாங்க, ரோஸ் செடி வளர்க்கணுன்னு ஆசையாக இருக்கும், ஆனால் மெயின்டைன் பண்ண முடியாது. ரோஸ் செடி பொறுத்தவரையும் ஹெவி ஃபீடர் அது. வீக்லி ஒன்ஸ் ஏதாவது ஒரு உரம் வந்து மாற்றி கொடுத்துட்டே இருக்கணும்.
ஸோ வேறு வேறு உரம் ஒரே மாதிரியும் கொடுக்கக்கூடாது. அப்புறம் பெட்ஸ் கண்ட்ரோலுக்காக நிறைய ஸ்ப்ரே பண்ண வேண்டி வரும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்க்கணும். ஸோ அந்த ஏஜ்டாக இருக்கவங்க அந்த மாதிரி வளர்த்த முடியாது அவங்களால ரோஜா செடி. அப்படி இருக்கவங்களுக்கு வந்து இது வந்து பெஸ்ட் ஆப்ஷன் சொல்லலாம். எந்த உரமுமே உங்ககிட்ட இல்லைன்னா கூட இந்த ஒரு உரத்தை வந்து நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா வீக்லி ஒன்ஸ் வந்து நார்மல் டைமில் கொடுத்துக்கோங்க. மற்றபடி 15 நாளைக்கு ஒரு டைம் ஒரு ஸ்பூன் கொடுத்திங்கன்னா செடி சூப்பராகவே வளர்ந்து வரும். வேறு எதுவுமே நமக்கு தேவை கிடையாது. இது வந்து ஜெடிகோ ஆரஞ்சு ரோஸு நல்லா பெருசாக வைக்கும். இதோட இதழ் பின்னாடி பார்த்திங்கன்னா வெள்ளையாக இருக்கும். இதோ உள்ளே வந்து ஆரஞ்சு கலரில் இருக்கும். ஆனால் வந்து கேமராவுக்கு வந்து ஒரு மாதிரி டார்க் பிங்க் மாதிரி தெரியுது. ஆனால் நேரில் பார்க்கும்போது டார்க் ஆரஞ்சு கலர் சூப்பராக இருக்குது. நீங்கள் வந்து எல்லாருக்குமே ஒரு கவலை என்னென்னா, ரோஸ் வந்து நம்ம வாங்கி நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வரும்போது இந்த மாதிரி பெருசாக வைக்கும். நம்மக்கிட்ட வந்த பிறகு பார்த்திங்கன்னா இதழ்களே இருக்காது, அடர்த்தி இருக்காது, நிறம் வந்து மங்கி காணப்படும். இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்கும். அப்படி இல்லைன்னா கண்டினியூஸாக பூக்காது, எப்போயாவது ஒன்று தான் பூக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும்போது நமக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது வந்து நீங்கள் வந்து இதை பயன்படுத்தும் போது நல்ல ஹெல்த்தியாக புஷ்ஷியாக நல்ல பெருசாக வைக்கும். இதோட மொட்டுக்கள் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. செடியுமே நல்ல ஹெல்த்தியாக இருக்குது. என்கிட்ட இருக்க மோஸ்ட் ஆஃப் த பிளான்ட்டு பார்த்திங்கன்னா 12 இன்ச்சு பாட்டில் தான் நான் வச்சுருக்கேன். ரோஸ் செடி பாருங்கள், இது எல்லாமே ரோஸ் தான். எல்லாமே 12 இன்ச்சு பாட்டில் தான் வச்சுருக்கேன். ஒரு சில செடிகள் தான் வந்து ஒரு 6 இன்ச்சு பாட்டில் இருக்குது. பாருங்கள், இந்த பாட்டு வந்து 6 இன்ச்சு பாட்டு தான். அதே மாதிரி இங்கே ஒரு 4 பிளான்ட் இருக்குது பாருங்கள், இதுவுமே 6 இன்ச்சு பாட்டு தான். இந்த 6 இன்ச்சு பாட்டுக்கு வந்து நீங்கள் ஒரு 1/2 டீஸ்பூன் கொடுத்தா போதும் டாப் ரோஸு. பாருங்களேன் இதில் எவ்வளோ நல்ல க்ரோத் இருக்குன்ட்டு. நல்ல புது தளிர்கள் எடுத்து சூப்பராகவே வளர்ந்து வந்துட்டுருக்காங்க. நம்ம சேனலில் வந்து நிறைய ரோஸ் வீடியோஸு, ஃபெர்டிலைசரு அதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது, என்ன மாதிரி பிரச்சனை வந்தால் எப்படி வந்து மேனேஜ் பண்ணுறது, அதுலேருந்து செடியை எப்படி ரெக்கவர் பண்ணுறது, அந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ புஷ்ஷாக லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்திடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். பை, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.